இப்ப என்னன்னா, இப்போ திருப்பியும் என்னோட ஏஜுக்கு திருப்பி அவங்க ரீஎன்ட்ரி குடுக்குறாங்க, நடிக்கிறாங்க. அத பார்த்து தான் எனக்கும், சரி நம்மளும் செய்யலாம் அப்படின்ற ம். ஒரு எண்ணம் வந்தது. ஓகே. எங்க அம்மா இருந்திருந்தா கண்டிப்பா என்ன மோட்டிவேஷன் பண்ணி இந்நேரம் நான் நடிச்சிருப்பேன். ஓகே, ஓகே, ஓகே. எந்நேரம் என்ன கண்டிப்பா நடிக்க வச்சிருப்பாங்க. ம். எனக்கு அந்த ஐடியா இல்ல. ஆனா இப்ப பார்த்து எல்லாத்தையும் சரி நம்மளும் வந்து நடிக்கணும் பண்ணலாம் அப்படின்ற அப்படின்னு ஒரு ஒரு இது தாட் வந்துருச்சு. வந்துருச்சு. டான்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே, அந்த காலமா இருக்கட்டும், இந்த காலமா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து படிப்புன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பா. ஏன் வந்து அந்த 10த்தோடயே ஸ்டாப் பண்ணிட்டீங்க? அம்மா வந்து எதுவும் சொல்லலையா? படிப்பு வரலம்மா. ஓகே. ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. ஃபெயில் ஆயிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? அம்மாவே வேண்டான்ட்டாங்களா? இல்ல நானே ஒரு கட்டத்துல அசிங்கமா இருக்கு. ஸ்கூலுக்கு ம். போக வேணான்ட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. இப்போ நீங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த சினிமா கேரியருக்குள்ள அம்மா நான் வரேன், டான்ஸ் பண்றேன் அப்படின்னு நான் நீங்க வந்து எப்போ இந்த சொன்னீங்க? 10th அதாவது வந்து இந்த படிப்பு சரியா வரலன்ற ஒரு ம். ஃபிக்ஸ் மைண்ட் ஆயிடுச்சு இல்லையா? சரி. அப்ப டான்ஸ் போயிட்டு கிளாஸ்ல கத்துக்க போனேன். ம், நடிகர் ம். சங்கத்துல கலா மாஸ்டர் கிளாஸ். ஓகே. கலா மாஸ்டர் அக்கா கிளாஸ்ல. ஆ. அங்க தான் நானு டான்ஸ் சேர்ந்தேன். சேர்ந்து ம். அது ஒரு ரெகுலரா ஒரு ஒரு 6, 7 மந்த்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப நெறைய ஆஃபர் வந்துச்சு எனக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி நெறைய தெலுங்குல வந்துச்சு. ஆனா எனக்கு தெலுங்கு பயம் பேசுறதுக்கு தெரியாது ம், எனக்கு. ம். சோ நம்ம லாங்குவேஜ் இருந்தா ஈஸியா இருக்குமே நெனச்சேன் எதா இருந்தாலும்.